Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக வேட்பாளர்கள் வீதி வீதியாக பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எழுமாத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கிருத்திகா கடலைக்காட்டில் களை வெட்டி கொடுத்து அங்கிருந்த தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அதிமுக வேட்பாளர் முக்கூர் சுப்பிரமணியன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கீழ்நெல்லி பகுதியில் டிராக்டர் ஓட்டிய அவர் சித்தாள் பணி செய்து கொடுத்து ஓட்டு கேட்டார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை ஆதரித்து திரைப்பட நடிகர் பொன்னம்பலம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். படத்துல நான் சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் அங்கிருந்து உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும்ன்ற அதே மாதிரி இப்ப நீங்க பண்ண வேண்டியது தாய்கழிவே உன்னதான். மதுராந்தகம் வாரச்சந்தையில் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வியாபாரிகளுடன் அமர்ந்து காய்கறி விற்பனை செய்து கொண்டே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் ராஜகோபால் பரோட்டா மற்றும் ஆம்லெட் போட்டு கடை வீதிகளில் வாக்கு சேகரித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஹரிபாஸ்கர் பரப்புரை மேற்கொண்ட போது ஆரத்தி எடுத்து வரவேற்ற மக்களுக்கு தலா 100 ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பறக்கும்படை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையிலும் சர்வசாதாரணமாக பணம் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சவேரியார்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் நாளை முதல் 10,000 மற்றும் 2,000 ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கப்படும் என கூறியது பொதுமக்களிடையே சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியது. உண்மையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் 10,000 ரூபாய் விடுதடி வரும் என்ற வாக்குறுதியை அவர் தனது பாணியில் மாற்றி சொல்ல போக அது கூட்டத்தில் சலசலப்பை உண்டாக்கியது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் நம்ம வீடு வளம் பெறும். எல்லாருக்கும் 10,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு செக்கு நாளையில இருந்து கொடுக்க போறோம். எல்லாரும் பத்திரமா வச்சுக்க. வீடு தேடி 10,000 2,000 உங்களுக்கு வந்து சேர்த்தணும். நாளைக்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.